+2 தேர்வு முடிவுகள் சரியாக 9:30 மணிக்கு வெளியாகவிருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக மாணவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்த ஆலோசனைகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. அது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. வணக்கம். +2 மாணவர்கள் இந்த முறை இந்த தேர்வுல முடிவுகள்ல என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அதாவது எப்போவுமே இருக்கிற ஒரு டென்ஷன், ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கும் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அது எப்படி நிறைய மாணவர்கள் எதிர்கொள்கிறாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி சென்டம் ஃபிசிக்ஸில் வருது. ஏன்னா போன வருஷம் ஃபிசிக்ஸில் வந்து 812 பேர் சென்டம் வாங்கினாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் குறையும்னு நம்ம நினைக்கிறோம். மேக்ஸ் லாஸ்ட் இயர் வாஸ் டஃப். பட் இந்த வருஷம் வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஃபேர்லி ஈஸி. பட் ஓவரால் வந்து பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 94.03. நான் எதிர்பார்க்குறது அரௌண்ட் 94.5 ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரிட்ஸ் ஓகே, நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்த்த மார்க் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஹஸ் காட் மோர் ஒரிடு. மேனேஜ்மெண்ட் சீட்டா இல்லை நம்ம கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குமா. ஏன்னா இன்னிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் பொறியியலுக்கும் அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிடும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். ஸோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு மார்க் வந்த பிறகு ஃபஸ்ட்டு டோன்ட் கெட் டிஸப்பாயிண்டட் ஆர் டோன்ட் பி எக்ஸைட்டட். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வழிக்கு தெர் இஸ் அ வே ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ நாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு நல்ல விதமாக முடிவெடுக்கணும். நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவு எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தரக்கூடிய, திறமைகளை வளர்த்துக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து ஆய்வு செய்து, அதாவது நெவர் ஃபெயில் டு பிளான் அன்லெஸ் யூ பிளான் டு ஃபெயில்னு சொல்லுவாங்க. யூ நீட் டு பிளான். இப்போ வந்து நிறைய நேரம் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி ஆய்வு செய்து ஒரு சரியான முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையில் நீங்கள் செல்லலாம். முக்கியமா இதுதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல மாணவர்கள் ஏற்கனவே இருப்பாங்க. ஆனா அந்த முடிவை மாத்திக்கிறதுக்கு தேவையான மாதிரியான ஒரு +2 ரிசல்ட் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? இல்லை, நம்ம அதை பற்றி கவலைப்படலை. இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கல்லூரிகள் இருக்குது. நம்ம விரும்பிய கல்லூரி கிடைக்கலனாலும் நம்ம விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இன்றைக்கி. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாடப்பிரிவு, அதாவது ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளார ஒரு 5 இல்லைன்னா 6 கேள்விகள் வந்து மனசாக கேட்டு அதுக்கு சரியான விடை கிடைத்தால் ஒரு சரியான முடிவு உங்களால் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம படித்து முடித்து வெளியே வரும்போது நாம் படிக்கிற படிப்புக்கு எத்தனை வேலைகள் உருவாகும், எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க, என்ன மாதிரி கம்பெனிஸ் நம்மளுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ சம்பளம் நம்மளுக்கு கிடைக்கும், எத்தனை நாள் இது சஸ்டெயின் ஆகும், அடுத்தது வந்து நம்ம என்ன திறமைகளை வளர்த்துக்கணும், அந்த திறமைகளை என்ன வளர்த்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிற சிலபஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி எல்லா சிலபஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் என்ன மாதிரி தேவைகள் இருக்கும் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா என்ன அடிஷ்னலாக படிக்கணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இனிமேல் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அடிஷ்னலாக என்ன படிக்கிறீங்க, என்ன திறமைகளை வளர்த்துக்கிறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும். இப்போ மாணவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வளர்த்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம், அது எல்லா படிப்புகளுக்குமே பொருந்தக்கூடியதாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சென்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் +2 எக்ஸாமோட அந்த டஃப்னஸை வச்சு போன வருஷத்தை விட இப்போ அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கிறீங்களா, இல்லை எப்படி இருக்கும் இந்த முறை? இல்லை, ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் எக்ஸப்ட் இன் வந்து ஃபிசிக்ஸில் வந்து சென்டம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஃபிசிக்ஸ் வாஸ் லிட்டில் டஃப், சேலஞ்சிங். இது கொஞ்சம் எதிர்பார்த்து தான். எப்போவுமே ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குது. போன வருஷம் மேக்ஸ்னால் இந்த வருஷம் ஃபிசிக்ஸு. ஏன் இப்போ இந்த தடவை நீட்டில் கூட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து இந்த தடவை வந்து வாஸ் சேலஞ்சிங். எப்போவுமே ஃபிசிக்ஸு அது மாதிரி தான் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் இந்த தடவை வந்து ஈவன் கெமிஸ்ட்ரி வாஸ் லிட்டில் சேலஞ்சிங். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஓவரால் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து நல்ல கல்லூரியில் எப்போவுமே வந்து டோன்ட் நேரோ டவுன். அடுத்தது வந்து வெறும் 1-2 கல்லூரி மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போடுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான். அதே மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு ஒரு அப்ளிகேஷன் தான். மேனேஜ்மெண்ட் போனால் நிறைய கல்லூரிக்கு சாய்ஸ் நிறைய வைங்க. அப்போ நான் எப்போவுமே டோன்ட் நேரோ டவுன்.
அடுத்தது வந்து நம்ம ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து கலந்தாய்வு மூலம் போனால் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹிடன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா. ஏன்னா நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு சார் ஃபார்மில் வந்து இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க, காலேஜில் போய் கேட்டால் இவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எவ்வளோ, அங்கே லஞ்சு கொடுத்தா அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா எடுத்தவங்களுக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்காது. சப்போஸ் நிறைய ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ ஃபார் எஜுகேஷனல் லோன். அப்போது ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் இமீடியட்டாக பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த அட்மிஷன் லெட்டர் கொடுத்த பிறகு தான் நீங்கள் பேங்க் லோனுக்கு வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். பட் பேங்க் எஜுகேஷனல் லோனுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து பேன் கார்டு தேவை இருக்குது, பையனுக்கு அந்த பையனோ பொண்ணு எழுதுறவங்களுக்கு பேன் கார்டு. நிறைய பேர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு பேன் கார்டுக்குன்னா இன்னும் வாங்கவே இல்லைங்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்கணும் அப்படின்னா பேன் கார்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா டைம் இஸ் ஷார்ட். ஏன்னா மே ஜூலையில் வந்து எல்லாமே கவுன்சிலிங் வர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ 91.3 அப்படின்னு இருந்த இந்த தேர்ச்சி விகிதம் 2019 இருந்தது. இப்போ அது படிப்படியா அதிகரிச்சு இப்போ 94.3% அப்படின்றது இருக்கு. இப்போ தேர்ச்சி அப்படின்றது தான் அடிப்படையான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஒரு உயர்கல்வியில சேரணும் அப்படின்னா அது போதுமானதா இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. ஸோ ஒருவேளை மார்க் வந்து கம்மியா வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்கு? இல்லை, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேர்ச்சி விகிதம் பற்றி சொல்லிடுறேன். ஒவ்வொரு வருஷம் தேர்ச்சி விகிதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு காரணம் எப்போவுமே வந்து மாணவிகள், அதாவது கேர்ள்ஸுடைய பாஸ் பர்சன்டேஜ் எப்போவுமே ஜாஸ்தி, பாய்ஸுடைய பாஸ் பர்சன்டேஜ் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இப்போது ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா பாய்ஸுடைய பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஸ்டில் தே நாட் ஓவர் டேக்கன் கேர்ள்ஸு. ஸோ அதனால் வந்து தேர்ச்சி விகிதம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம எதிர்பார்த்த மார்க் வாங்கினா ஈவன் இப்போ வந்து ஓகே நம்ம எதிர்பார்த்த மார்க் வாங்கலை, நம்ம பொறியியல் ஜாயின் பண்ண முடியல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுவும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த புதிய கல்வி திட்டம் வந்து எப்படி அமல் பண்ண போகிறாங்க, புதிய அரசு வரப்போகிறது. ஸோ இந்த சில கேள்விகள் கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேஜில் இருந்தாலும் பட் வந்து இன்றைக்கி வந்து நிறைய கோர்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய காலேஜஸில் கொடுக்குறாங்க. பழைய மாதிரி கிடையாது. இன்றைக்கி வந்து வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் ஆர் அவைலபிள் போத் இன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்களில் புதிய பாடப்பிரிவுகள் நிறைய சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அது உங்களுக்கு பிடிச்ச பாடப்பிரிவு கிடைக்கலையா, அது சார்ந்த பாடப்பிரிவுகள் நிறையா இருக்குது, வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம கிடைக்கலையா, நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கோர்ஸ் கிடைக்குன்னா நீங்கள் வந்து யூ கேன் டவுன்கிரேட் யுவர் சம் காலேஜ் ஆர் கோர்ஸ், பட் யூ கேன் அடிஷ்னலி லேர்ன். இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஒன்று நிச்சயம், இனிமேல் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் வச்சுட்டு நம்ம வேலையை எதிர்பார்க்க முடியாது. வி நீட் டு ஹேவ் மல்டி டிசிப்ளினரி. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து யூஎஸ் போயிருந்தபோது இந்த டொயோட்டா கம்பெனியுடைய சீஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நிறைய இந்திய மாணவர்கள் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர்லாம் படிக்கிறாங்க, உங்கள் டொயோட்டா கம்பெனியில் வேலை கொடுப்பீங்களான்னா அவர் சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் சொல்கிறாரு, ஜேபி சார் டெஃபினட்டாக நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், பட் வி நீட் அ குட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் who has learned computer science and electrical or a good computer science student who has learned electrical and electronic. அப்போ பாருங்களேன், ஒரு மெக்கானிக்கல் படிக்கிற பையனுக்கும் எலக்ட்ரிக்கலும் கம்ப்யூட்டரும் தெரிஞ்சால் வேலை கொடுக்குறாராம், இல்லை கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பையனுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் வேலை கொடுக்குறாங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆகுது. இனிமேல் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சோ நம்ம கம்ப்யூட்டர் கிடைக்கலையா, டோன்ட் வரி, யூ நீட் டு இன்டகிரேட். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நல்ல கல்லூரியில் ஈவன் நெக்ஸ்ட் லெவல் கோர்ஸ் கூட படிக்கலாம். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸ், ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வச்சுட்டு எதிர்பார்க்க முடியாது. யூ நீட் டு ஹேவ் மல்டி டிசிப்ளினரி. யாருக்கா இருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. எந்த மதிப்பெண் எடுத்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த பாஸ் மதிப்பெண் கிடைக்கவில்லை என்றாலும் வேறு வழிகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. அதனால இது சார்ந்த நிறைய ஆலோசனைகளை தொடர்ந்து நம்ம பேசலாம்.